மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம் அப்படின்னு என் மனசு சொல்ல, நான் என் மைண்டு ஆனா அடுத்து வர ஒரு 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. விட்டுறாத. ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நல்லா முடிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு ஒரு வாரமா ஒரு ஸ்கல்ப் பண்ணலாம் நினைச்சு வச்சிருந்தேன். அதை இப்ப பண்ண போறேன். இந்த ஹேர் ட்ரை கிளேய வச்சு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஸ்கல்ப் தான் பண்ண போறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதை நான் ஒரு ஹாபியா பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளா அதை பண்றதை விட்டுருந்தேன். இப்ப திருப்பியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது மூலியமா நான் 3 விஷயம் கத்துருக்கேன். இது என் லைஃபுக்குமே ஒத்து போகுது. நம்பர் 1, பேஷன்ஸ் லெவல். நம்ம ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பண்றோம்னா அதுக்கு ரொம்ப பேஷன்ஸ் லெவல் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா யோசிச்சு பண்ணோம்னா அது கண்டிப்பா சக்சஸ்ல தான் முடியும். நம்பர் 2, ட்ரை அகைன். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாமே கரெக்டா பண்ணிட மாட்டோம். தப்பா தான் பண்ணுவோம். 10 வாட்டி தப்பு பண்ணாலும் 11ஆவது வாட்டில கரெக்டா பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் லைஃப்லயுமே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எந்த விஷயத்த பண்ணாலும் ஃபெயிலியர் ஆனாலும் அதை நம்ம திருப்பி பண்ணி சக்சஸ் ஆகிற வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நான் இதுல இருந்து கத்துக்கிட்டேன். நம்பர் 3, எல்லாருக்கும் தெரிஞ்சதா லவ் யோர் ப்ரொஃபஷன். நம்ம ஒரு வேலை பண்றோம் அப்படின்னா அதை நம்ம லவ்வோட பண்ணோம்னா நமக்கு போரே அடிக்காது. அது நம்ம எவ்வளவு நாள் வேணா பண்ணிட்டு இருப்போம். இது என் லைஃப்லயுமே ஒத்து போகும். நான் சோஷியல் மீடியா இல்லாம இருந்ததே கிடையாது. எப்பவுமே நான் போன் நோண்டிட்டு ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பேன். ஆனா நான் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பண்றபோது நான் ரொம்ப இன்வால்வ்மெண்டோட இருக்கிறது நானே ஃபீல் பண்ணேன். ஒரு நாள் 2 நாள் போனே நோண்டாம இருந்தாலுமே நான் போன் பார்க்காமயே இருப்பேன் இது பண்ணும்போது. ஆஃப்டர் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஏதோ ஒரு அது ஒரு சின்ன பொருளா தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கப் கேக் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு சின்ன கர்ச்சிஃப் தைச்சிருப்பேன். இல்ல ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா அது வந்து எனக்கு ரொம்ப ஏதோ பெரிய இதே ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். டோபாமைன் நமக்குள்ள செக்ரேட் பண்ணோம்ல, அதுதான். ஓகே, இப்ப நான் வந்து கண்டிஷனிங் பண்ணி இந்த கிளேவெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன ஸ்கல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இது என்ன கார்ட்டூன் கேரக்டர்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பாய்.